வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபோசல குடுத்திருக்கிறாரு. அதாவது பள்ளி கல்வி திட்டத்துல இந்த நூன் மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அதுல வாரத்துல ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி போடணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல குடுத்திருக்கிறாரு. இதற்கான தேவை, அதற்கான சப்போர்ட்டிங் டேட்டா இது எல்லாமே நான் முதலமைச்சர்ட்ட குடுத்திருக்கிறேன். முதலமைச்சர் இத கன்சிடரேஷன்ல வச்சிருக்கிறாரு. விரைவில நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாரி அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஆ இதுல வந்து இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? தீமைகள் என்ன? ஆ இத எப்படி நாம அணுகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா, அது தாவேகாவுடைய அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு இந்திய அளவுல நீங்க பார்த்தீங்கன்னா, வெகு சில மாநிலங்கள்னு கூட சொல்ல முடியாது. யூனியன் டெரிட்டரீஸ்ல மட்டும் தான் இந்த மாரி மீட் சர்வ் பண்ணக்கூடிய, அதாவது இறைச்சியை பள்ளி கல்விகள்ல வந்து அரசாங்கம் தரப்புல இருந்து சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கு. முக்கியமா லக்ஷத்வீப்ல வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வாரத்துல 4 நாள் அவங்க வந்து நான் வெஜிடேரியன் புரொவைட் பண்றாங்க. இதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், நாகாலாந்து போன்ற மாநிலங்கள், சின்ன சின்ன மாநிலங்கள்லாம் வந்து புரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களும் இது பிராக்டிகலா ஃபீசிபிள் இல்ல, வயபிள் இல்ல அப்படிங்கிறதுனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல இது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சுன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கையில எடுக்கக்கூடிய ஒரு வரலாற வந்து படைக்கும். அது உண்மையிலேயே எஃபெக்டிவா அத இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, அது தாவேகா ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாலயும் பார்த்தீங்கன்னா, இந்த மிட் டே மீல் ஸ்கீம் ஆகட்டும், அதாவது மதிய உணவு திட்டமாகட்டும், இல்ல காலை உணவு திட்டமாகட்டும், எல்லாத்துலயுமே வந்து தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு. இன்ஃபாக்ட் தமிழ்நாடு மட்டும் தான் ஒன்லி மாநிலம் விச் சர்வ்ஸ் எக் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து முட்டை கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாநிலங்கள் தமிழ்நாட்ட பார்த்துட்டு இத வந்து பின்தொடர ஆரம்பிச்சாங்க. சமீபத்தில பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்க ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. அதற்கப்புறம் கடுமையான எதிர்வினை வந்தோனே, இது கைவிடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்கூல்ல சிக்கன் குடுக்கறதுனால என்ன சாதகங்கள், என்ன பாதகங்கள் அப்படிங்கிறத முக்கியமா நம்ம பார்க்கணும். சாதகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிக்கன் இஸ் வெரி குட் ஹை குவாலிட்டி சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து சிக்கன்ல இருந்து கிடைக்கும். அதனால இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இருக்க நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், அப்புறம் அனீமியா இது போன்ற விஷயங்கள வந்து ஈஸியா வந்து இந்த சிக்கன் மூலமாக அட்ரஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் விஷயம். 2வது இது வந்து இன்டைரக்ட்டா ஸ்கூலுக்கு வரக்கூடிய அட்டெண்டன்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணும். அதாவது மாணவர்கள் தொடர்ந்து அ ஸ்கூல்ல இந்த மாதிரி நல்ல சிக்கன் பிரியாணி எல்லாம் சர்வ் பண்றாங்க அப்படின்னா, ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ரெகுலரா ஸ்கூலுக்கு வருவாங்க. சோ அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, நல்ல புரதச்சத்து கிடைக்கும் பொழுது குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும், அவங்களுடைய கற்றல் திறனும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். 3வது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பல்வேறு ஆட்சி காலத்துல இந்த மிட் டே மீல் ஸ்கீம் ஆகட்டும், இல்ல காலை உணவு திட்டம் ஆகட்டும், இத இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. சோ அடுத்த லெவல் இம்ப்ரூவ்மென்ட்ட தாவேகா ஆட்சியில விஜய் கொண்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு நல்ல கிரெடிட் வந்து தாவேகா அரசுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 4வது மிக முக்கியமான விஷயம் சமீபத்துல பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டத்துடைய அந்த மெனுவையும் வந்து இன்னைக்கு ரீவாம்ப் பண்ணியிருக்கு தாவேகா அரசு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுல இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ், அப்கிரேட் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. விச் இஸ் a வெரி பாசிட்டிவ் திங். அதோட சேர்ந்து இந்த சிக்கன் பிரியாணி அப்படிங்கிற விஷயமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண பொழுது, குழந்தைங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட காரணங்களுக்காக மனமாற இந்த திட்டத்த நாம வரவேற்கலாம். ஆனா, இங்க ஒரு பக்கம் இதனால ஏற்படக்கூடிய லாபங்கள, இதனால ஏற்படக்கூடிய அட்வான்டேஜஸ பார்க்கும் பொழுது, இதனால் ஏற்படக்கூடிய ரிஸ்க்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸையும் நாம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்கீம ஒரு கவர்ன்மெண்ட் எவ்ளோ எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுல தான் டிஸ்அட்வான்டேஜஸ் வரும். அதுவும் தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல சிக்கன் பிரியாணி சர்வ் பண்ண போறாங்க அப்படின்னா, இத வரவேற்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்ஸ சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஸ்ட். எக் அப்படின்னு வரும்பொழுது முட்டை வந்து இட் இஸ் a சீப் அண்ட் வெரி ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். எக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதோட ப்ரொக்யூர்மென்ட் ரொம்ப ஈஸி. அதோடைய ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நான் காம்ப்ளிகேட்டட் ஒரு விஷயமாக இருக்கு. குக்கிங் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இட்ஸ் த சீப் அண்ட் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா சிக்கன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா ஸ்டேஜ்லயுமே நமக்கு பிரச்சனைகள் வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காஸ்ட். ஒரு குழந்தைக்கு 2 எக் குடுக்கறதும், ஒரு 250 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் குடுக்கறதுக்கும் காஸ்ட்ல ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வரும்.
அப்போ இதற்கான ப்ரொவிஷன்ஸ இப்போ தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்ல இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறதா? அப்போ பட்ஜெட் இன்கிரீஸ் ஆகும்னா, அந்த பட்ஜெட்க்கான ப்ரொவிஷன அவங்க எங்கேருந்து செய்ய போறாங்க? இது போன்ற கேள்விகள் எல்லாம் நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, ஏற்கனவே இந்த அரசாங்கம் ஏகப்பட்ட கடன்ல இருக்கு அப்படின்னு தொடர்ந்து தாவேகா அரசை சேர்ந்த இந்த முக்கியமான அமைச்சர்களும் சரி, முதலமைச்சரும் சரி, பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க. அப்படி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு திட்டம் கொண்டு வரீங்கன்னா, அதற்கான ஃபண்ட்ஸ நீங்க எங்கேருந்து சோர்ஸ் பண்ண போறீங்க? அதற்கு தற்போது இருக்கிற பட்ஜெட்ட விட அதிகமா எவ்வளோ ஆகப் போகுது? அப்படிங்கிறதுல இந்த அரசுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா? அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அத பத்தி டிரான்ஸ்பரண்டா இந்த அரசு ஒரு அறிக்கைய வெளியிடணும். ஏற்கனவே ராஜ்மோகன் அவர்கள், நாங்க டீட்டெயிலா ஸ்டடி பண்ணி ப்ரொபோசல வந்து முதலமைச்சர்ட்ட குடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ப்ரொபோசல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? இது ஃபீசிபிளா? வயபிளா? இது போன்ற விஷயங்கள வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கா? அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியணும். அப்ப பொதுமக்களுக்கு பொது மேடைகள்லயும் இந்த விஷயங்கள டீட்டெயில்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு வேணும். 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி. இத ப்ரொக்யூர் பண்றதுலேருந்து, டிரான்ஸ்போர்ட் பண்றதுலேருந்து, குக் பண்றதுலேருந்து, சர்வ் பண்றது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதற்கான பாதுகாப்ப நாம இன்ஷூர் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா, இத சாப்பிட போறது குட்டி, குட்டி குழந்தைங்க. ஒரு சின்ன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன பெசகல் வந்தா கூட, அது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்த பாதிக்கும். குழந்தைகளுடைய உயிருக்கே ஆபத்தா போயிடும். கடந்த 2026ஆம் ஆண்டு ஆரணியில திருவண்ணாமலை பக்கத்துல இப்படிதான் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல ஒரு குழந்தை சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போய் இறந்தே போயிடுச்சு. கிட்டத்தட்ட அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட 21 பேருக்கு மேல சீரியஸ் ஃபுட் பாய்சனிங்கோட ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணாங்க. அப்புறம் அங்க போய் சோதனை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 15 கிலோ சிக்கன் கெட்டுப்போன சிக்கன அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அத சமைச்சு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு பூரா FSSAI சேர்ந்த அதிகாரிகள் போயி திடீர் ஆய்வுகள்லாம் நடத்துனாங்க. அப்போ தினம் தினம் லட்சக்கணக்கான குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அப்ப அத எந்த அளவுக்கு பாதுகாத்து பத்திரமா, சேஃப்டியா நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கொண்டு போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 3வது மிக முக்கியமான விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லா நாளைக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க. வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய குடும்பங்கள் இருக்கும். குழந்தைங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் சோர்ஸ் நீங்க புரொவைட் பண்ண போறீங்க? நான் வெஜிடேரியன் குழந்தைங்களுக்கு சிக்கன் பிரியாணி குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஈக்வலன்ட் ஆன வெஜிடேரியன் ஆப்ஷன் நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். நீங்க யார்கிட்ட இருந்து இந்த சிக்கன ப்ரொக்யூர் பண்ண போறீங்க? அத சென்ட்ரலைஸ்டா பண்ண போறீங்களா? இல்ல டீசென்ட்ரலைஸ்டா பண்ண போறீங்களா? ஏன்னா டீசென்ட்ரலைஸ்டா அங்கங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அங்கங்க இருக்கக்கூடிய லோக்கல் வெண்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்க வந்து வாங்க போறாங்க அப்படின்னா, அதுல குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றதோ, இல்ல குவாலிட்டிய செக் பண்றதோ ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடும். அப்போ ப்ரொக்யூர்மென்ட்க்கு சென்ட்ரலைஸ்டா ஒரு ஏஜென்சி வேணும். FSSAI சர்டிஃபைடு பவுல்ட்ரி வெண்டர்ஸ் கிட்ட இருந்து தான் நீங்க இந்த சிக்கன ப்ரொக்யூர் பண்ண முடியும், வாங்க முடியும். அப்பதான் தரச்சான்றிதழ் இருக்குதா அப்படிங்கிறத உங்களால என்ஷூர் பண்ண முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ப்ராப்பர் கோல்ட் செயின் ஸ்டோரேஜ் மெயின்டெயின் பண்ணுதா அப்படிங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணணும். அப்ப அதற்கு தகுந்த வாகனங்கள நீங்க ஏற்பாடு பண்ணணும். இதை சமைக்கக்கூடிய கிச்சன்ஸ்க்கு போகும்பொழுது, அங்க இத ஸ்டோர் பண்றதுக்கான ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிசம் இருக்கா அப்படிங்கிறத நீங்க என்ஷூர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, சிக்கன் பிரியாணி சமைக்கிறதுக்குன்னு செப்பரேட்டா உங்களுக்கு பாத்திரங்கள் தேவை. கிச்சன் எக்விப்மென்ட் தேவை. பிரிப்பரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை. ஏன்னா வெஜிடேரியனோட அத மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது பல்வேறு மக்களுடைய சென்டிமென்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நாளைக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, சங்கி கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு எஃபெக்டிவா நீங்க என்ஷூர் பண்ண போறீங்க? அதே மாரி சமைக்க போறவங்களுக்கு அத எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஒரு மினிமம் கோர் டெம்பரேச்சர்ல சிக்கன நீங்க எஃபெக்டிவா குக் பண்ணீங்கன்னா தான், அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியா இல்ல வைரஸ வந்து நீங்க கில் பண்ண முடியும். இல்லன்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டு, ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா, யார் பதில் சொல்லுவாங்க? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இதுல. அதே மாதிரி ஒரு பேட்ச் ஆஃப் சிக்கன் நீங்க ப்ரொக்யூர் பண்றீங்கன்னா, அத அன்னைக்கே யூட்டிலைஸ் பண்ணி முடிச்சுடணும். மிச்சம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நீங்க ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாரி சில நாளைக்கு நெறைய குழந்தைங்க வருவாங்க. சில நாளைக்கு கம்மியா குழந்தைங்க வருவாங்க. அப்ப மீதம் இருக்கக்கூடிய சிக்கன நீங்க என்ன பண்ண போறீங்க? யார்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணவங்களோ அவங்க கிட்ட திருப்பி குடுக்க போறீங்களா? இல்ல அத ஸ்டோர் பண்றதுக்கான ப்ராப்பர் மெக்கானிசம் இருக்கா? அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் வித்தின் 24 டூ 48 ஹவர்ஸ் அத நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இல்லன்னா அந்த சிக்கன நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இத்தனை கேள்விகள் இருக்கு. ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது. இதெல்லாம் கருத்துல எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கீம எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா,
அதுக்கு எவ்ரி ஸ்டெப்லயும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, ரொம்ப சின்சியரா, ரொம்ப நேர்மையா, நாணயமா வொர்க் பண்ணணும். ஏன்னா, இது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால அரசாங்கத்துக்கிட்ட சில முக்கியமான கேள்விகள நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் பெர் பிளேட் காஸ்ட் எஸ்டிமேட் என்ன? அதற்கான ஃபண்ட நீங்க எங்க இருந்து சோர்ஸ் பண்ண போறீங்க? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. 2வது முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் தேவைதானா? அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட்டிங் டேட்டா நீங்க வச்சிருக்கிறீங்களா? அப்படி ஏதாவது சப்போர்ட்டிங் டேட்டாவ ராஜ்மோகன் அவர்கள் சிஎம் கிட்ட குடுத்திருக்கிறாங்கன்னா, அத முதல்ல நீங்க பப்ளிக் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம் அவசியம் தேவை அப்படிங்கிற அளவுக்கு சப்போர்ட்டிங் டேட்டா இருந்துனா தான், இத இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா, வெறும் சிக்கன் ப்ரொக்யூர் பண்றது மட்டும் இல்ல இதுல. அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கான கோல்ட் செயின் மேனேஜ்மென்ட், அதற்கான ப்ராப்பர் கிட்சன் எக்விப்மென்ட், அதற்கான ட்ரெயின்ட் குக்ஸ் அப்படின்னு எத்தனையோ விதங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய நிதிச் சுமையே அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும். அப்ப அதற்கான புரோவிஷன் பண்ணி இருக்கிறீங்களா? இது அவசியம் செயல்படுத்த வேண்டிய ஒரு திட்டமா? அப்படிங்கிற கேள்விய நீங்கள் மக்கள் முன்னால வச்சு முதல்ல மக்கள கன்வின்ஸ் பண்ணணும். 3வது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இத எப்படி நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க? ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சு, அத எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்திட்டு, அதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ பிளக் பண்ணிட்டு, பாட்டில் நெக்ஸ சரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத தமிழ்நாடு பூரா நடைமுறைப்படுத்த போறீங்களா? காலை உணவு திட்டத்த அப்படித்தான் பண்ணாங்க. முதல்ல ஒரு சில மாவட்டங்கள்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அத விரிவுபடுத்துனாங்க. அப்போ ஒரு மாவட்டத்துல அதை நடைமுறைப்படுத்தும்போது, அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அத சரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அத மற்ற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தும் பொழுது, ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கவர்ன்மென்ட்டால அத எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண முடியும். அப்ப அதற்கான ஏதாவது ஃபேஸ்ட் ரோல் அவுட்ட நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? அப்படிங்கிற கேள்விய நாம கேட்க வேண்டியிருக்கு. 4வது மிக முக்கியமான கேள்வி, இப்படிப்பட்ட சப்ளை கோல்ட் செயின் சப்ளைய, பயோ செக்யூரிட்டிய ஆடிட் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம்ஸ் நீங்க வச்சிருக்கிறீங்க? நாளைக்கு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைன்னு வந்ததுன்னா, இதற்கு யார் பொறுப்பேத்துப்பாங்க? யாரு பதில் சொல்லுவாங்க? இதையெல்லாம் இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்தணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதற்கான வெஜிடேரியன் ஆப்ஷன் என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க? எல்லா குழந்தைங்களும் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாங்கன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அப்ப அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு என்ன வெஜிடேரியன் ஆப்ஷன், அதுவும் ஈக்குவலி ஹெல்த்தி வெஜிடேரியன் ஆப்ஷன் நீங்க என்ன குடுக்க போறீங்க? அத எவ்வளவு எஃபெக்டிவா உங்களால குடுக்க முடியும்? அப்ப அதற்கு தனியா ஒரு பட்ஜெட்ட ஏற்படுத்தணும். இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த ஒரு ஸ்கீம்ல. உண்மையிலேயே இது எல்லாத்தையும் நீங்க ஸ்டடி பண்ணி, இத எஃபெக்டிவா நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா, அவ்ளோ எஃபெக்டிவா இந்த கவர்ன்மெண்ட்னால செய்ய முடியுமா? அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இங்க அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையே இன்னும் இவங்களால தீர்க்க முடியல. ஆட்சிக்கு வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் எதுக்கெடுத்தாலும் திமுக மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம்? அத எப்படி பண்ண போறோம்? அப்படிங்கிறத இதுவரைக்கும் முதலமைச்சர்ல ஆரம்பிச்சு அமைச்சர்கள் வரைக்கும் யாருமே பேசுறதில்ல. விவசாயிகள் பிரச்சனைன்னு போராடிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இல்லன்னு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள முதல்ல அட்ரஸ் பண்ணுங்க. பள்ளிக்கூடங்கள்ல இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் முதல்ல அட்ரஸ் பண்ணுங்க. அதற்கப்புறம் இந்த மாரி ரெவல்யூஷனரி ஸ்கீம்ஸ கொண்டு வரணும்னா, அதுல 1க்கு 2 தடவ யோசிச்சு, இத எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அத செய்யறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இருக்கா? அத செய்யறதுக்கான பட்ஜெட் நம்ம கிட்ட இருக்கா? ஆரம்பிச்சா மட்டும் பத்தாது. இத எஃபெக்டிவா ரோல் அவுட் பண்ணணும். இத எஃபெக்டிவா அடுத்த கட்டத்துக்கு நாம கொண்டு போகணும். அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் யோசிச்சு ஒரு ஸ்கீம கொண்டு வந்தா தான், அந்த ஸ்கீம் உண்மையிலேயே எஃபெக்டிவா இருக்கும். அப்படிதான் டிஎம்கே கவர்ன்மெண்ட்ல காலை உணவு திட்டத்த கொண்டு வந்தாங்க. அந்த காலை உணவு திட்டத்தினால இன்னைக்கு எவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டிருக்கு. இடைநிற்றல டோட்டலா குறைச்சுட்டாங்க. அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குழந்தைங்களுடைய கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்ளோ விஷயத்தையும் ஓவர் நைட் அவங்க அச்சீவ் பண்ணிடல. ஆற அமர யோசிச்சு, பக்காவா பிளான் பண்ணி,
அத ஃபேஸ்ட் முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு இந்த சக்சஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாட் ரொம்ப நல்லா இருக்கு. அத நாம வரவேற்கிறோம். ஆனா இத எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த அரசு கையில தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசு என்ன பண்ணுது. நன்றி.